கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். ஞாயிற்றுக்கிழமை மதிய போட்டி 53வது போட்டியாக நடக்கிறது. கேகேஆர் அணிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டி. இது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மைதானத்தில் நடக்கிறது. அந்த அணிக்கு கூடுதல் பலம். இதற்கு முன்பாக இரண்டு அணிகளும் கேகேஆர் ஆர்ஆர் இவங்க ரெண்டு பேரும் 31 முறை மோதி இருக்காங்க. அதில் கேகேஆர் பார்த்திங்கன்னா 15 முறை வின் பண்ணியிருக்கு. ஆர்ஆர் 14 முறை வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஆட்டங்கள் வெற்றி தோல்வியின்றி முடிவு இல்லாமல் இருந்தப்பட்டது இந்த ரெண்டு அணிகளுக்கு எதிராக. இதில் கேகேஆர் அணி பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 223 ரன்களும், ஆர்ஆர் அதிகபட்சமாக 224 ரன்களும் அடிச்சிருக்காங்கங்கிறது கடந்த கால வரலாறு. குறைந்தபட்ச ஸ்கோர் கேகேஆர் 125 ரன்னு, ஆர்ஆர் 81 ரன் எடுக்கிறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் எட்ஜ் எடுக்கிறது கேகேஆர் இந்த செக்மெண்ட்டில். அணி பெயர் நியூமராலஜி. டீம் நேம் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு கேகேஆர் 3-1 வருகிறது. நியூமராலஜி 3, பிரமிடியன் 1, அது மீடியமாக இருக்கிறது. அந்த அணிக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்தளவுக்கு 4-7 வர்றது அந்த அணிக்கு பேடாக காண்பிக்கிறது. அப்போ இந்த கேகேஆரை விட இந்த ராஜஸ்தான் பேர் நேம் சரியில்லை அப்படிங்கிறதான் சொல்லணும். இந்த செக்மெண்ட் வின்னரும் கேகேஆர். கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கோ அல்லது ரியான் பராக்குக்கோ 3-7-2-7 வர்றது பேடு. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கேப்டன்சி அடிப்படையிலையும் சிறப்பாக இல்லை, பெயர் அடிப்படையில். அஜின்கே ரஹானேக்கு 4-4 சிறப்பாக வருது, வெரி குட். ஸோ இந்த செக்மெண்ட் வின்னரும் கேகேஆர். டுடே லக்கி அப்படின்னு பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்சதன் அடிப்படையில் 53 போட்டிகளில் கேகேஆர் வெற்றி பெற்றிருக்கு 53வது போட்டியில். ஸோ இந்த செக்மெண்ட்டோடைய வின்னரும் கேகேஆர். நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு கேகேஆருடைய அதிபதி அப்படின்னு பார்க்குறப்ப புகர் பகை பெற்று அமர்ந்துறது அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஆர்ஆர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதன் அதிபதி உச்சமாக இருக்கிறது ஆர்ஆருக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. அதே போல் கேகேஆருடைய லாபஸ்தானத்தில் பொறுத்தளவுக்கு குரு ஆர்ஆருடைய கௌரவத்தை உயர்த்துகிற மாதிரி இருக்குது. அவங்க தலைமையில் உட்கார்ந்து பார்த்தாலும் கூட மதி உச்சம் மதி பார்வை, அதுவும் மந்தன் மதி தொடர்பு வந்தாலே கொஞ்சம் கேகேஆருக்கு கொஞ்சம் சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லணும். ஆர்ஆருடைய லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறது, அதுக்கும் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் இந்த செக்மெண்ட்டில் ஆர்ஆர் லீடு எடுக்குது. நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஆர்ஆருடைய அதிபதி உச்சமாக இருக்கிறது, அது பலம். கேகேஆருடைய அதிபதியும் உச்சமாக இருக்குது. ஆனால் நீச்ச கிரகத்தோட சனி ராகுவோட சேர்ந்துருக்கிறது கேகேஆருக்கு சிறப்பு இல்லை. அதுவும் இடமாற்றங்கள் இருந்தால் அந்த அணிக்கு சிறப்பு. அதாவது ஆர்ஆர் மைதானத்தில் போய் இவங்க விளையாண்டா சிறப்பு. ஆனால் இவங்க சொந்த மைதானத்தில் விளையாடுறதுனால அது கொஞ்சம் சிறப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நஷ்ட ஜாதகத்துலேயும் ஆர்ஆருக்கு தான் சிறப்பான ஒரு வாய்ப்பாக காணப்படுது. அப்போ அவர் ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு மீ அண்ட் யூவில் கேகேஆர், டீம் நேமில் கேகேஆர், கேப்டன் நேமில் கேகேஆர், டுடே லக்கியில் கேகேஆர் வின் பண்ணுது. ஜாமக்கோல்லையும் நஷ்ட ஜாதகத்தில் மட்டும் ஆர்ஆர் வின் பண்ணுது. ஸோ அப்போ 6-4 அடிப்படையில் கேகேஆர் வின் பண்ணுறது அந்த அணிக்கு கூடுதல் பலம். அதுவும் சொந்த மைதானத்தில் விளையாடுறது அந்த அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த போட்டியில் கேகேஆர் அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் ஆர்ஆர் அவங்களுடைய பங்களிப்பை நிச்சயம் காமிப்பாங்க. ஏன்னா சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால மற்ற அணிகளுக்கு ஸ்பாய்லராக இனி வரும் காலங்களில் ஆர்ஆர் இருக்கும். சிறந்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கேகேஆரை பொறுத்தளவுக்கு ரமணுல்லா குர்பாஸ், அஜின்கே ரஹானே, ரோமன் பவல், அனுகுல் ராய், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி இவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், நிட்டிஷ் ராணா, வைபவ் சூரியவம்சி, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஃபசல் பரூக்கி, மகேஷ் தீக்ஷனா இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மீள் பார்வையை பொறுத்தளவுக்கு நாம் சனிக்கிழமை பார்த்த அதே நிலையை தொடர்கிறோம் 47% அப்படின்னு சொல்லிக்கிறேன். மற்ற விவரங்கள் இன்றைக்கி நடக்கிறது, நாளைக்கு நடக்கிறது எல்லாமே திங்கட்கிழமை அப்டேட் பண்ணலாம். ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.